ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போருக்கு நடுவுல அமெரிக்கா வெற்றி அடைஞ்சிட்டு வருது. அமெரிக்கா தன் நாட்டோட 10,000 ராணுவ வீரர்களை ஈரானுக்குள்ள அனுப்புறதுக்கு தயாரா வச்சிருக்கு. ஆனா ஈரான் எங்களோட சவக்கிழங்குக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன்னு அமெரிக்காவை பார்த்து சொல்லியிருக்கு. உலக நாடுகள் மத்தியில அமெரிக்கா தன்னோட நம்பகத்தன்மையை இழந்துட்டு வருது. அமெரிக்கால ட்ரம்புக்கு எதிராகவே உள்நாட்டுல மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு வருது. ஆனா அமெரிக்கா தன்னோட சாணக்கியத்தனத்தால வெற்றி அடைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அததான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்கா சீனாவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வருதுன்னா, வெனிசுலால இருந்து 8 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் சீனாவுக்கு இறக்குமதி செஞ்சுட்டு வந்த நிலையில அந்த இறக்குமதி முற்றிலுமா நிறுத்தப்பட்டிருக்கு. எதனாலன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெனிசுலா நாட்டுக்குள்ளேயே அமெரிக்கா போய் அந்த நாட்டோட அதிபரை கைது செஞ்சிருக்காங்க. இப்போ வெனிசுலா நாட்டோட அதிபர் அமெரிக்கா சிறையில தான் இருக்காரு. ஆனா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போர்னால அவர் என்ன ஆனாருன்றத உலகமே மறந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வெனிசுலாவுடைய துணை அதிபரா இருந்தவர் தான் இப்போ அதிபரா இருக்காரு. இவரு அமெரிக்காவுக்கு சாதகமாவும் செயல்பட்டுட்டு வர்றாரு. இதனாலதான் அங்க இருக்கிற ஆயில் நிறுவனம் எல்லாமே அமெரிக்கா கைவசமாகிருச்சு. பாத்தீங்களா, அமெரிக்கா தன்னோட சாணக்கியத்தனத்தால சீனாவுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா நெருக்கடி கொடுத்துட்டு வருதுன்னு. அதே மாதிரி இப்ப நடக்கிற ஈரான் இஸ்ரேல் போர்னால ஈரான்ல இருந்து சீனாக்கு இறக்குமதி ஆகிற கச்சா எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, ஈரான்ல இருந்து சீனாக்கு ஒரு நாளைக்கு நேரடியா 15 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி ஆகிறது நிறுத்தப்பட்டிருக்கு. உலகத்துல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வர்த்தகம் நடக்குதுன்னா அது அமெரிக்கா டாலர்ல தான் பெரும்பாலும் நடக்கும். ஆனா சீனா ஈரான் கிட்ட தன்னோட சொந்த கரன்சியான யூவான்ல தான் நேரடியா வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, கிட்டத்தட்ட 90% எண்ணெய் வர்த்தகம் தடை செய்யப்பட்டிருக்கு. எல்லா விஷயத்திலயுமே அமெரிக்காவுக்கு சவால் விட்டுட்டு இருக்கிற சீனா மேனுபேக்சரிங்லயும் உலக அளவுல 70% ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு. 2030 சீனா நம்பர் 1 ஆக போகுதுன்னு பல வல்லுநர்கள் பேசிட்டு வந்த நிலையில இப்போ சீனாவுடைய அடிப்படை தேவையான எரிபொருள் மேலேயே அமெரிக்கா கை வச்சிருக்கு. இதனால சீனாவோட பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரான், சவுதி அரேபியா, ரஷ்யா, வெனிசுலா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து சீனாவுக்கு 75% கச்சா எண்ணெய் இறக்குமதி ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்போ 10% குறைஞ்சிருச்சு. ஆனா இந்த விஷயம் உலக அளவுல பெருசா பேசப்படல. அப்போ சீனா கிட்ட சுத்தமா கச்சா எண்ணெய் இல்லையான்னு கேட்டா இருக்கு. சீனா கிட்ட 1.5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் கைவசம் இருக்கு. அதை வச்சு சீனாவால 6 மாசங்கள் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ட்ரைவரா டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க.